ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் எப்படி இருக்க வேணும்? சமனாக இருக்க வேணும். நான் டொட் வைக்கிறேன். இதுல இவரும் சமன் என்று டொட் வச்சு கொள்றேன். ஒருங்கி சதக்கான நிபந்தனைகள் என்னென்ன இருக்கு பிள்ளைகள்? ஒன்று வந்து பக்கம் 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 ஜாதாயின் இரண்டு முக்கோணிகளுடைய பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருந்தால் பக்கம் 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 என்று ஒருங்கி செய்யும். ஜாதா முக்கோணியில இரண்டு பக்கங்களும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணமும் சமனாக இருந்தால் அந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். பக்கம் கோணம் பக்கம் என்று. இன்னொரு முக்கோணியை பார்க்கிறோம். இன்னொரு முக்கோணியில இந்த கோணமும் சமனா இருக்குது, இந்த பக்கம் சமனா இருக்குது. அது மாதிரி அதுல ரெண்டு முக்கோணி இந்த கோணம் சமனா இருக்குது, இந்த கோணம் சமனா இருக்குது. அவர் இதுல பக்கம் சமன் இருந்தா இது வந்து கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யாது. இது கோணம் பக்கத்துல வராது. ஏனென்றா அப்ப ரெண்டு முக்கோணி ஒருங்கி செஞ்சா பிள்ளைகள் ரெண்டு முக்கோணிகளுடைய உறுப்புகள் சமனாக இருக்கும். உறுப்புகள் கோணங்களும் பக்கங்களும் வந்து சமனா இருக்கும். இப்ப இதுல இந்த கோணம் சமன், இந்த கோணம் சமன். அப்ப முடிவுகள் அவன் இந்த கோணமும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இவரும் இதுவும் சமனா இருக்கும். ரெண்டு இதுவும் சமனா இருக்கணும். இந்த பக்கமும் சமனா இருக்கும். என்ன ஏன் ரெண்டுமே ஒருங்கி செஞ்சுட்டு அப்ப இந்த நீளமும் சமனாக இருக்கும். ஆகவே டி என்றது என்னவா இருக்கும்? டி என்பது நடுப்புள்ளியாக இருக்கும். இந்த ஈவை என்ற கோடும் இந்த ஏடி என்ற கோடும் சமாந்தரம். இந்த கோடும் சமாந்தரம் என்று காட்டினால் சரி. இந்த கோடும் சமாந்தரம் காட்டினா சரி. சமாந்தரம் என்றா என்ன எப்படி காட்டு? சமாந்தரம் என்று ரெண்டு நேர்கோட்டை ஒரு குறுக்கோடி வெட்டியக்குள்ள மேலவார கோணங்கள் ரெண்டும் சமனாக இருந்தால் இவை ரெண்டு பேரும் மொத்த கோணங்களாக அமைகிறபடியால இது ரெண்டும் சமாந்தரம்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் கணிதத்துல ஒரு தேட்டம் இருந்தா அதுக்கு மறுதலை இருக்கும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் ரெண்டு கோட்டுக்கு சமாந்தர கோடாக இருந்தா குறுக்கோடி வெட்டைக்குள்ள ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் வார மாதிரி அவை ஒன்று விட்ட கோணம் அல்லது ஒத்த கோண பேட்டர்ன்ல அமைந்தால் அந்த ரெண்டு கோடும் எப்படி இருக்கும்? சமாந்தர கோடுகளாக இருக்கும். இவர் மைய கோணம், கருதி கோணம். மைய கோணத்துக்கு மதி கோணம் சம்பந்தம், மைய கோணத்துல அரைவாசி தான் கருதி கோணமா இருக்குமா? ரைட், ஓகே. இவர் என்ன செய்யறேன்? கோணம் சம்பந்தப்பட்டபடியால இந்த முக்கோணிக்குள்ள வர இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? முக்கோணிகள் அகக்கோணங்களும் கொடுத்த 180 பாகை என்றதை பயன்படுத்தி சமன்பாடு ஒன்று போடுறேன். மைய கோணம் பிரதிகோணம் வந்தா தான் இந்த QPS-ஐயும் PQ OQT செய்யலாம், தொடர்புபடுத்தலாம். சரிதானே? ஒரு ஐடியா கணக்குல கமெண்ட் பண்ண முடியல. எனக்கு நான் அறிஞ்சு கொள்றேன். நான் சும்மா இந்த கேள்வியை பார்த்தோன்னே கேள்வியை பார்த்து ஐடியா எனக்கு வந்துச்சு. நான் பேசுது நான் இதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு ஐடியாவில் வரும். நீங்க படிச்சவங்களோட ஐடியாவில் வரும். பிள்ளைகள் குயிக்காக பார்த்து செய்யணும். ஆனா சரியான முறையில போக வேணும், போய் வெளியெடுக்க வேணும். ஒவ்வொரு இடங்களையும் பிள்ளை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த பகுதி பிள்ளைகள் மூன்றுக்கும் பொதுவான பகுதி. அப்ப அவர் பையன் செய்வார், காசு எடுத்து மின் கட்டணத்தையும் தொலைபேசி கட்டணம் செலுத்துவார். இது மூன்றும் செய்கிறார்கள். நடுவுக்கு வர இது இவர் யார் என்றால் இந்த கேட்டகரி என்றால் வந்து பேங்க்ல காசு எடுக்க போக மாட்டேன். அவன் இந்த வித்தோக்குள்ள போக மாட்டேன். அவன் எங்க போன பேங்க்கு போய் தனியா தொலைபேசி கட்டணத்தையும் மின் கட்டணத்தையும் செலுத்தினாங்க. தொலைபேசி கட்டணத்தையும் மின் கட்டணத்தையும் செலுத்தினாங்கல்ல இவர். சரிதானே? இவை யாருண்டா இந்த கேட்டகரி இதுக்கு வந்தார்கள். போய் காசு வித்ரோடு பண்ணி அதை தொலைபேசி கட்டணம் காட்டினார்கள். இவ காசு எடுத்து தொலைபேசி கட்டணம் காட்டினாங்க. இவை என்னாக்கள்? இவ காசு மீள பெற்று மின் கட்டணம் செலுத்தினாங்க. எக்ஸ்ட்ரா என்ன? காசை மீள பெற்று மின் கட்டணம் மட்டும் செலுத்தினாங்க. காசை மீள பெற்று மின் கட்டணம் மட்டும் செலுத்துறது. ரைட், ஓகே. இந்த வெளியில 50 வந்தபடியால அவ வந்து வேறு தேவைகளுக்காக போனார்கள். அவ வந்து காசு எடுக்கவும் போயில, மின் கட்டணம் செலுத்தவும் போயில, தொலைபேசி கட்டணம் செலுத்தவும் போயில. அவ வந்து வேறு தேவைகளுக்காக போனார்கள். அப்ப இந்த வட்டத்துக்குள்ள வாரது மொத்தம் எத்தனைண்டா? இது தொடைக்குள்ள வாராக்கள் வெறும் 50 பேர் தான். இவையெல்லாம் தொடைக்கு அப்பார்ட்மெண்ட் ஆக்கள். 3 வட்டத்துக்கும் வெளியில வாராக்கள் நம்பரு. சரி, அப்ப பணம் மீள பெற்றாக்கள் தொடைக்குள்ள வாரது என்னவா இருக்கும்? தொலைபேசி கட்டணம் செலுத்தினாக்களாக இருக்கும். சரியா? அதாவது தொலைபேசி கட்டணம் செலுத்தினாக்கள் என்பது பணம் மீள பெற்றாக்களுடைய உபதொடையாக அமையும். தொலைபேசி கட்டணம் செலுத்த அனைவரும் வந்து இதுக்குள்ள வாரபடியா பிள்ளைகள், இதுக்குள்ள வாரபடியால பாருங்க இந்த வட்டத்துக்கு என்ன வரப்போகுது? தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும் இதுக்கெல்லாம் வரப்போகுது. அதே நேரம் தொலைபேசி கட்டணம் மின் கட்டணம் அதே நேரம் மூன்றும் செலுத்தினாலும் இதுக்கெல்லாம் வரப்போகுது. இதுக்கு வர வேண்டியது எவ்வளவு? அந்த மேல் மாணவர்களோட பரீட்சை பேப்பர் இது பார்க்கணும் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மத்திய மாநிலத்தினுடைய முன்னோடி பயிற்சியில் நடந்த அந்த 10வது வினா, பகுதி 2ல் 10வது வினா நிறுவல் வினா தான் பார்க்க போறோம். ஈஸி கேள்வி பிள்ளைகள், குயிக்காக பார்ப்போமாங்க. கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் இப்படி படம் ஒன்று தந்திருக்கிறார். தந்த படங்களில் நான் தரவுகளை வாய்ச்சி குறிக்க போறேன். நீங்களும் படத்தில் குறிச்சு கொள்ளுங்க. அது அப்படியே
பின்வரும் உறவில் கோணம் ABC சமன் கோணம் ACB. கோணம் ABC சமன் கோணம் ACB ஆகும். ABC இந்த கோணமும் கோணம் ACB கோணம் ACBயும் சமனா. அப்ப இந்த கோணமும் சமனா. சரிதானே? அவ பிள்ளைகள் ரெண்டு கோணமும் சமன் என்று சொன்னா இந்த பெரிய முக்கோணியை பாருங்க. இந்த பெரிய முக்கோணி ABC பாருங்க. சும்மா கூறுறேன். சரியா? இது B, இது A, இது C. இதுல இந்த கோணமும் சமனடா பிள்ளைகள் நம்ம முடிவு கொள்ளலாம். என்னண்டு இந்த சமனான கோணங்களுக்கு எதிராக வர பக்கங்கள் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் சமனா இருப்பீங்க. நம்ம யாரா சமனப்ப ABயும் ACயும் சமன். ABயும் ACயும் சமன். ஏன் சமன் என்று சொன்னா இதுல இந்த ABC என்ற கோணமும் ACB என்ற கோணமும் சமனா இருக்கு. அல்லது இது சமபக்க முக்கோணியா இருக்கும். இது சமபக்க முக்கோணி. யாரு? ABC ஒரு இது சமபக்க முக்கோணி. சரி, இது முதலாவது தடவை வச்சுக்கணும். நான் இவ்வளவும் குறிச்சிட்டேன். சரி, இரண்டாவது வாசிப்பம். X ஆனது AB மீது அமைந்துள்ள புள்ளியாகும். X ஆனது AB மீது அமைந்த புள்ளியாகும். அமைந்திருக்குது. அமைந்திருக்கணும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதனால் நடுப்புள்ளின்னு சொல்லல. ரைட். Y என்பது நீட்டப்பட்ட CA மீது எப்படி அமைஞ்சிருக்குது? AY சமன் AX. AYயும் AXும் சமனாக வார மாதிரி நீட்டப்பட்ட CA மீது Y அமைந்துள்ளது. அப்ப என்னென்ன சமன்? AYயும் AXும் சமன். அப்ப குறிச்சு கொள்வோம். AYயும் AXும் சமன் என்பதை குறிச்சு கொண்டுவோம். ரைட், குறிச்சாச்சு. அப்ப ரெண்டு பேரும் சமன்டா நாங்க என்ன முடிவு கொள்ளலாம்? என்னண்டு இதுல இந்த ரெண்டு கோணமும் சமனா இருக்கும். இந்த முக்கோணியை பாருங்க. AYX என்ற முக்கோணியில இந்த பக்கமும் சமன். ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் எப்படி இருக்க வேணும்? சமனாக இருக்க வேணும். நான் டொட் வைக்கிறேன். இதுல இவரும் சமன் என்று டொட் வச்சு கொள்றேன். சரியா? ரைட். தொடர்ந்து கேள்வியை வாசிப்போம் பிள்ளைகள். AY சமன் AX ஆகுமாறு அமைந்துள்ள புள்ளியாகும். குறிச்சாச்சு. கோணம் BACயின் இருகூறாக்கி பக்கம் BCயை Dயில் சந்திக்கின்றது. இந்த BACயினுடைய கோண இருகூறாக்கி இந்த AC எங்க சந்திக்குதாம்? குறிச்சிருக்கானே Dயில சந்திக்குதாம். எல்லாம் குறிச்சாச்சு. அப்ப இந்த BAC கோண இருகூறாக்கின்னு சொன்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? கோண இருகூறாக்கி என்ன செய்யும்? கோண இருகூறாக்கி இந்த BAC என்ற கோணத்தை இரண்டு கோணங்களாக பிரிக்கும். இரண்டு சமபகுதிகளாக பிரிக்கும். மேல வந்த இந்த கோணமும் நான் அதை புள்ளடி போடுறேன். மேல வந்த இந்த கோணமும் அடுத்த வந்த இந்த கோணம் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் சமனாக இருப்பார்கள். இருப்பினும் எல்லாம் குறிச்சாச்சு. முதலாவது கேள்வியை பார்ப்போம். உருவை பிரதி செய்து மேற்படி தரவுகளை அதில் குறிக்குக. சகலதும் குறிச்சாச்சு. அது முதலாவது தரவு ABC என்ற கோணமும் இந்த ABC என்ற கோணமும் இந்த ACB என்ற கோணமும் சமனா. ரெண்டும் குறிச்சாச்சு. பிறகு சொல்றார் இந்த Y வந்து AY சமன் AX ஆகுமாறு அமைஞ்சிருக்கோம். அப்ப இந்த கோட்டையும் இதில் குறிச்சிருப்பீங்க. இந்த AYயையும் AXயையும் சமன்னு குறிச்சிருப்பீங்க. ரெண்டாவது. மூன்றாவது இந்த BACயினுடைய கோண இருகூறாக்கி AD வந்து இந்த AC என்ற புள்ளியோட அமைஞ்சிருக்குதான். AC என்ற புள்ளியில் அமைஞ்சிருக்கோம். அப்ப இதுக்கும் சமன். இந்த கோணம் ரெண்டு கோணமும் சமனாக இருக்கும். இந்த கோணமும் சமனாக இருக்கும். இதை குறிச்சிருப்பீங்க. முதலாக முடிஞ்சது. ரெண்டாவது கேட்டிருக்கிறார். முக்கோணி ABD ஒருங்கிசையும் முக்கோணி ADC என காட்டுக. ரெண்டு முக்கோணியை ஒருங்கிசை காட்டாம முக்கோணி ABD ABD இந்த முக்கோணியும் இந்த முக்கோணி ACDயும் ஒருங்கிசையும் என காட்டட்டாம். சரி, ரெண்டு ஒருங்கிசையோட பார்ப்போம். ஒருங்கிசைக்கான நிபந்தனைகள் என்னென்ன இருக்கு பிள்ளைகள்? ஒன்று வந்து
பக்கம் 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 ஜாதாவின் இரண்டு முக்கோணிகளுடைய பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருந்தால் பக்கம் 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 என்று ஒருங்கி செய்யும். அதே மாதிரி ரெண்டாவதுக்கு பக்கம் கோணம் பக்கம், அதாவது ஜாதா முக்கோணியில இரண்டு பக்கங்களும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணமும் சமனாக இருந்தால் அந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும் பக்கம் கோணம் பக்கம் உண்டு. மூன்றாவது ஒன்று இருக்குது கோணம் கோணம் பக்கம் உண்டு. கோணம் கோணம் பக்கத்திலையும் ரெண்டு முக்கோணம் இருக்கு. அப்படியே கவனிக்கோணும், இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா. அப்ப இதுலயும் இந்த கோணமும் சமனா இருக்கும். இந்த பக்கம்டா அதுலயும் அந்த பக்கம் சமனாக இருக்க வேணும். சரி, இன்னுமொரு முக்கோணியை பார்க்கிறோம். இன்னுமொரு முக்கோணியில இந்த கோணமும் சமனா இருக்குது, இந்த பக்கம் சமனா இருக்குது. அது மாதிரி அதுல ரெண்டு முக்கோணி இந்த கோணம் சமனா இருக்குது, இந்த பக்கம் இந்த கோணம் சமனா இருக்குது. அவர் இதுல பக்கம் சமன் இருந்தா இது வந்து கோணம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யாது, இது கோணம் கோணம் பக்கத்துல வராது. ஏனென்றா இதுல பாருங்க, ரெண்டு கோடு போட்டு நான் குறிச்ச கோணத்துக்கு எதிரான பக்கம் தான் இதுல காட்டப்பட்டிருக்குது. ஆனா இதுல ஒரு கோணம், அதாவது ஒரு கோடு போட்ட நான் கோணத்துக்கு எதிராக தான் இந்த கோடு இருக்கு. ஆகவே ரெண்டும் இஞ்ச ஒருங்கி செய்யாது கோணம் 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 பக்கத்துல. அப்ப இங்க எது சமனா வரணும்டா, இதுல இந்த பக்கம் சமனா வந்தா தான் இவர் கோணம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்வார். மிக தெளிவா இருங்கோ, ஏன்டா ஃபர்ஸ்ட் வரல வாரது கோணம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செய். ரைட். அப்ப கேள்விக்கு அப்பவும் பிள்ளைகள் இந்த கேள்வியில ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்யணும்னு காட்டிட்டான். குயிக்கா காட்டுவோம், எழுதுவோம். முதலாவது ரெண்டு முக்கோணியின் பெயரையும் போடுவோம். முக்கோணி, அப்ப இப்படி ஐடியா போட்டு முதலாவது முக்கோணி ஏபிடி என ஏபிடி முக்கோணி ஏபிடியும் முக்கோணி ஏசிடியும் ஒருங்கி செய்யணும்னு காட்ட போறோம். அப்ப ரெண்டுலையும் என்னென்ன உறுப்புகள் சமனா இருக்குன்னு பார்ப்போம். ரைட். இந்த முக்கோணியில வர இந்த கோணமும் மற்ற முக்கோணியில வர இந்த கோணமும் சமன். அப்போ ஒரு கோணம் சமனா இருக்குது. அதே மாதிரி இந்த முக்கோணில வர இந்த கோணமும் மற்ற முக்கோணில வர இந்த கோணமும் சமனா இருக்குது. இதுவும் தரவு, இதுக்கும் தரவு. அப்ப ரெண்டு கோணங்கள் சமனா வரபடியால் எனக்கு கோணம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் இருக்குது. அப்ப இனிமேல் என்ன சமனா வரணும், ஒரு பக்கம் சமனா வந்தா சரி. இங்க பாருங்கோ, இந்த ஏடி என்றது இரண்டு முக்கோணிகளுக்கும் பொதுவான பக்கம். இங்க சரி போட்ட கோணத்துக்கு எதிரான பக்கம், இதுலயும் சரி போட்ட கோணத்துக்கு எதிரான பக்கம், இதுலயும் சரி போட்ட கோணத்துக்கு எதிரான பக்கம், இதுலயும் சரி போட்ட கோணத்துக்கு எதிரான பக்கம். ஆகவே இது ரெண்டுக்கும் பொதுவான பக்கமாக அமையும். அப்ப கோணம் கோணம் பக்கத்துல இவர் ஒருங்கி செய்ய போற, கோணம் கோணம் பக்கத்துல இவர் ஒருங்கி செய்ய போறார். அல்லது போனா பிள்ளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதுல ஏபி, இந்த ஏபியும் இந்த ஏசியும் இந்த ஏபியும் இந்த ஏசியும் சமன் என்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன், இந்த பெரிய முக்கோணில இந்த கோணம் சமனாகவே சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கும் என. ஆகவே இவரும் இவரும் சமன், நீங்க அப்படியும் எழுதலாம். அப்ப நான் பொது பக்கத்தை வச்சு தான் எழுத போறேன். இப்ப அப்ப எழுதுவோம், முக்கோணி ஏபிடியில வர கோணம் இந்த ஏபிடி, அதாவது முதலாவது கோணம் ஏபிடி சமன் யாருக்கு சமனா இருக்கும், இவருக்கு சமனா இருக்கும். இவற்றை பேர் என்ன, ஏசிடி, கோணம் ஏசிடி. இது எப்படி வந்தது, இது தரவு, இவர் தந்த தரவு. அதே மாதிரி பிஏடி இந்த கோணம், பிஏடி இந்த கோணமும் சமனா இருக்குமா இருக்கு, சிஏடி என்று போடலாம், அல்ல டிஏசி என்று போடலாம். ரைட், சிஏடிக்கு சமனா இருக்கும். இதுக்கும் என்ன பள்ளி, வெறும் அது வந்து தரவு தான், இதுக்கும் அவர் வந்து தரவு தான். சரி, அடுத்த பக்கம் எது, ஏடி என்ற பக்கம். ஏடி சமன் ஏடி, என்ன காரணம், இது வந்து பொது பக்கம், இது பொது பக்கம். சரியா? ஆகவே முக்கோணி ஏபிடி ஒருங்கி செய்யும், முக்கோணி ஏபிடி ஒருங்கி செய்யும் முக்கோணி ஏசிடி. என்ன நிபந்தனை பிள்ளைகள், கோணம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யும். முதலாவது கேள்வி அவுட். சரிதானே?
அப்ப ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செஞ்சா பிள்ளைகள் ரெண்டு முக்கோணிகளுடைய உறுப்புகள் சமனாக இருக்கும். உறுப்புகள்னா கோணங்களும் பக்கங்களும் வந்து சமனா இருக்கும். இப்ப இதுல இந்த கோணமும் சமன், இந்த கோணமும் சமன். அப்ப முடிவு கொள்ளாம இந்த கோணமும் அப்படி இருக்கும், சமனாக இருக்கும். இவரும் சமனா இருக்கும், ரெண்டு பேரும் சமனா இருப்பினும். அதே மாதிரி இந்த பக்கமும் சமனா இருக்கும். என்ன ஏன் ரெண்டுமே ஒருங்கி செஞ்சுட்டு அப்ப இந்த நீளமும் சமனாக இருக்கும். ஆகவே டி என்றது என்னவா இருக்கும்? டி என்பது நடுப்புள்ளியாக இருக்கும். ஏன் ரெண்டு பக்கமும் சமன், ஆகவே டி என்பது நடுப்புள்ளியா இருக்கும். ரைட், ஓகே. வேற ஒரு பொதுப்பாகும் அதெல்லாம் குறிச்சாச்சு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். நீட்டப்பட்ட XY ஆனது நீட்டப்பட்ட YX ஆனது YX நீட்டினால் நீட்டப்பட்ட YX ஆனது BDயை E சந்திக்கிறது. BDயை E சந்திக்குதான். யாரு? நீட்டப்பட்ட YX அப்படி நீட்டி கொண்டு போய்க்கல. அவர் என்ன செய்ய போறார்? இந்த BDயை வந்து E சந்திக்க போறார். அப்ப அதை குறிப்போம் இருக்கா. அப்ப நீட்டப்பட்ட YX சொன்னா இவர் இந்த கோடு நான் கீறேன். நான் அப்படி நீட்ட போறேன்னா ரைட், இப்படி நீட்டுறேன். வேற எங்க சந்திக்குது? போயித E வந்து சந்திக்குதான், குறிச்சாச்சு. சரி, இப்ப கேட்டிருக்கிறார் எங்கள்ட கேள்வி. XYA கோணம் XYAயும் கோணம் BXEயும் சமன் என்று காட்டுட்டாம். இது கோணம் XYA இந்த கோணமும் கோணம் BXE ரெண்டும் சமன் காட்டாம். இவரும் சமன் காட்டாம். வடிவா பாருங்க பிள்ளைகள், இந்த கோணமும் சமன். எப்படி வந்தது? AYயும் AXும் சமனா இருக்கிறபடியால சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனா வந்தது. இப்ப இந்த கோணமும் சமன், அது கிளியர் தானே? அது கிளியர். இந்த கோணமும் சமனா இருக்கும். இவரும் சமனா இருப்பினும் ஆறு AXY என்ற கோணமும் EXB அல்லது BXE என்ற கோணம் அப்படி இருக்கும். இவரும் சமனா இருப்பினும். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம்? என்ன காரணம்? குத்தெதிர்கோணங்கள். ரெண்டு பேரும் சமன், இவரும் சமன். என்ன காரணம்? குத்தெதிர்கோணங்கள் ரெண்டு பேரும் சமன். அப்ப ரெண்டாவது கேள்வி எழுத போறேன் பாருங்க. எப்படி என்றா AYX சமன் AYXும் AXYயும் சமன். ஏன்? இது தரவு அல்லது இது சமபக்க முக்கோணி. தரவு வச்சுக்கோன்னா கண்டுபிடிச்சேன். AXYயும் இந்த AXYயும் அவர் கேட்ட அந்த BXEயும் சமன். என்ன காரணம்? குத்தெதிர்கோணங்கள். சரி, இங்க பாருங்க. AYXும் AXYயும் சமன், AXYயும் BXEயும் சமன். அதாவது A சமன் B, B சமன் C என்றால் A சமன் என்னவா இருக்கும்? C ஆக இருக்கும். வெளிப்பட உண்மை 1. இந்த கோணம் ரெண்டும் சமன் பிள்ளைகள். ஆனா இந்த கோணம் சமனா இருக்குது, இந்த கோணத்துக்கு சமனா இருக்குது. ஆகவே இதுக்கு என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். என்ன? ஓ, அதே வைக்கிறேன். A சமன் இவர் B இருப்பார். இங்க B சமன் இவர் வந்து போலொரு கோணம் என்ன சிக்கு சமனா இருக்குது. ஆகவே இங்க பாருங்க, A சமன் B, B சமன் C என்றா இங்க பாருங்க A சமன் என்னவா இருக்கும்? C ஆக இருக்கும். அப்ப AYX என்பது யாருக்கு சமனா இருக்கும்? BXEக்கு சமனா இருக்கும். என்ன காரணம்? வெளிப்படை உண்மை. நேரடியா போடலாம். உங்களுக்கு தெரியுதானே பிள்ளைகள்? உங்களுக்கே தெரியுதானே? இவரும் சமன் என்றால் இந்த கோணம் அப்படி இருக்கும், சமனா இருக்கும். இதெல்லாம் எழுதி விட்டீங்கன்னா சரி பிள்ளைகள், வேற ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு சும்மா பார்க்க தெரியுதானே பிள்ளைகள்? இதுவும் சமனே காட்டிட்டோம். இந்த கோணம் குத்தெதிர் கோணத்துல சமனா வருது. ஆகவே கட்டாயம் இந்த கோணம் அப்படி இருக்கும், சமனாக இருக்கும். இதுல ஒரு மாற்றமும் இல்லை. ரைட், கிளியர். நாலாவது கேள்விப்பாம இருக்கா? நாலாவது என்ன கேட்டிருக்காருண்டா, சாரி மூன்றாவது கேட்டிருக்கார். இது அழிப்பம்.
XYA என்ற கோணமும் அது காட்டியாச்சு மூன்றாவது கேள்வி. நாலாவது கேள்வி என்ன? நாலாவது கேள்வியை பார்த்தோம் என்றால் BEX எல்லாம் எழுதுவோம். நாலாவது கேள்வி கோணம் BEX சமன் BXC கோணம் BXC பிளஸ் கோணம் EBX. ரைட். என்ன பிள்ளை BXC EBX குழப்பறான்னு யோசிக்காதீங்க. இருக்கிறது தான் வாசிக்கிறேன்னா. ரைட். இதை எப்படி காட்டணுமா? முதலாவது BEX கோணம் எதுன்னு பார்க்கணும். BEX இந்த கோணம் இவர் இந்த கோணம் வந்து யாருக்கு சமன்னு காட்டட்டாம். இந்த கோணம் வந்து BXC. எது BXC? BXE இவருக்கும் EBX. எது EBX? EBX. ஓகே. இவரையும் கூட்ட இவர் வாரன்னு காட்டட்டான். இவரையும் கூட்ட இவர் வாரன் பாருங்க. BEX என்றது BXE இந்த கோணத்தையும் EBX இந்த கோணத்தையும் கூட்ட வர்றது சமமாக இருக்காம். இந்த சரி போட்ட கோணத்தையும் ஒரு டொட் போட்ட கோணத்தையும் கூட்டத்தில் எனக்கு என்ன வருது? இந்த கோணம் வருதான். சரியா? என்னண்டு ஒரு சரி போட்ட கோணத்தையும் ஒரு டொட் போட்ட கோணத்தையும் கூட்டத்தில் இந்த கோணம் வரணும். இந்த ரெண்டு கோடு போட்ட கோணம் வரணும். அப்படியே கவனிங்க. இதை வச்சு கொண்டு காட்டலாம் பிள்ளைகள். அதை வச்சு கொண்டும் காட்டலாம். அல்லது போனா இன்னொரு முறை இருக்கு பாருங்க. இந்த பெரிய முக்கோணியை பாருங்க. இந்த முக்கோணி ECY பாருங்க. ECY என்ற முக்கோணியை பார்த்தீங்கன்னா இதுல கீறவாதில் எப்படி கீறன்னு பாருங்க. எல்லாத்தையும் முடிடுனா இது E, இது Y, இது C. சரியா? ECY இது இதான் எங்கட கேட்ட கோணம். டபுள் கோடு போட்டது இவர். இது ஒரு புள்ளியா பாருங்க. Y என்றது புள்ளி. இந்த C என்றது ஒரு சரி. இங்க பாருங்க. இதுலயும் அப்படித்தான். சரி போட்ட கோணத்தையும் ஒரு புள்ளி போட்ட கோணத்தையும் கூட்டல எனக்கு இவர் வரணும். இங்க பாருங்க. இவர் வந்து புறக்கோணம் மாற்ற ECY புறக்கோணம். ஆகவே புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமனா இருக்கும். அவ இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அப்போ ஒரு புள்ளியையும் ஒரு சரியையும் கூட்ட எனக்கு என்ன வரும்? இந்த புறக்கோணம் வரும். விளங்குதா? அப்ப நான் என்ன போடலாம்? இதுல அவனுக்கு என்ன போடலாம்? அதான் நான் போட போறேன். அதாவது கவனம் எழுத போறேன். இந்த கோணத்தையும் கூட்ட எது வரும்? இந்த கோணம் வரும். ரைட். அப்ப எழுதுறேன் நான் BEX என்பது இந்த XYC அதே நேரம் ACBயையும் கூட்ட வாரது. சரியா? BEX என்பது இந்த XYC என்றது ஒரு புள்ளி போட்ட கோணம். இந்த புள்ளி போட்ட கோணம் வேற எங்க இருக்குது? இதுல இருக்குது. அடுத்து இங்க இருக்கு. இவரும் சமன்னு காட்டிட்டோம். காட்டிருக்கேன் பாருங்க. காட்டிருக்கோம்ல AYX. இவரும் சமன்னு காட்டியாச்சு ஏற்கனவே. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இவருக்கு ஆற போடலாம். இந்த கோணத்தை போடலாமா? போடலாம். BXE போடலாம். இவருக்காக புள்ளி வச்ச கோணத்தை போடலாம். பிளஸ் ACB என்னது? ACB அது சரி போட்ட கோணம். வேற என்ன சரி போட்ட கோணம் இருக்குது? இங்க இருக்கு பாருங்க. 2 கோணமும் சமன். எனக்கு தந்துருக்கா 2 சமன். ஆக இதுல என்ன போடலாம்? நாங்கள் இதுல EBX போடலாம். சரி, இவ்வளவுதான் புள்ளி. 4 முடிஞ்சு. சரியா? என்னது? இவரையும் கூடினா இது வரும். சரி, சிம்பிள். இவரையும் கூடினா இது வரும். புறக்கோணம் வந்து அகத்து எதிர்கோணம் கொடுத்து சமனா இருக்கும். இந்த கோணத்துக்காக இவரை போடலாம். இந்த கோணத்துக்காக இவரை பதிதா.
அவர் கேட்ட மாதிரி இந்த கோணம் வரும். சரியா? ரைட். 4வது சரி. இனி கடைசி கேள்வி எது? 5வது கேள்வி. 5வது கேட்டிருக்கிறார் XC. இந்த XCயும் இவரும் XCன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த ஈவையான கோடு தானே, இவர் தானே XC என்று சொல்றது இந்த கோணம் சொல்றார். இந்த கோடு நீட்டப்பட்ட கோடு தானே பிள்ளை, நேர் கோடு தானே. அப்ப இந்த கோடும் இந்த ஈவை என்ற கோடும் இந்த AD என்ற கோடும் சமாந்தரம். இந்த கோடும் சமாந்தரம் என்று காட்டினால் சரி. இந்த கோடும் சமாந்தரம் காட்டினா சரி. சமாந்தரம் என்றா என்ன எப்படி காட்டுறது? சமாந்தரம் எப்படி காட்டலாம்? அதாவது இரண்டு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு சும்மா வெட்டுதண்டா, அதுல வர இந்த கோணமும் சமனா இருந்தா பிள்ளைலாம் சொல்லலாம் இவர் 2 பேரும் சமாந்தர கோடு. ஏன்? ஒன்று விட்ட கோணங்கள் மாதிரி அமையுதானே. ஒன்று விட்ட கோணங்கள் மாதிரி அமைகிறபடியால இவரும் சமாந்தரம்னு சொல்லலாம். அல்லது ஒரு 2 நேர்கோட்டை ஒரு குறுக்கோடி வெட்டியக்குள்ள மேல வார கோணங்கள் 2ம் சமனாக இருந்தால் இவர் 2 பேரும் ஒத்த கோணங்களாக அமைகிறபடியால இது 2ம் சமாந்தரம்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் கணிதத்துல ஒரு தேற்றம் இருந்தால் அதுக்கு மறுதலை இருக்கும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் 2 கோட்டுக்கு சமாந்தர கோடாக இருந்தால் குறுக்கோடி வெட்டைகளில் ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் வார மாதிரி அவை ஒன்று விட்ட கோணம் அல்லது ஒத்த கோண பேட்டர்ன்ல அமைந்தால் அந்த 2 கோடுகளும் எப்படி இருக்கும்? சமாந்தர கோடுகளாக இருக்கும். சரி, இஞ்சியங்களுக்கு அப்படிதான் வருதுன்னு பார்ப்போம். நாங்கள் காட்ட வேண்டிய சமாந்தர கோடு இவரையும் இதுதான் சமாந்தரம்னு காட்டணும். இதுக்கு எங்கேயாவது எங்களுக்கு கோணங்கள் சமனா வருதான்னு பார்ப்போமா? ரைட். சமன் காட்டப்புறம் பிள்ளைகள் இந்த கிளாளிக்கு 2 நாளைக்கு இன்னும் இருக்கா, இதில் எழுத போறேன். ரைட், அதை எழுத முதல்ல இருக்கா கவனிங்கோ. எனக்கு ஒத்த கோணம் அல்லது ஒன்று விட்ட கோணம் வந்தால் சரி, அதாவது இந்த கோணம் இவரின் சமனு காட்டினா சரி, அல்லது இந்த கோணமும் சமனு காட்டினா சரி. இது இவரின் சமனு காட்டணும், அல்லது இந்த நான் கொஞ்சம் போட்டு காட்டுறேன். இந்த ஒரு டொட்டும் இந்த பிழையும் சமனு தானே. இந்த டொட்டும் இந்த புள்ளடி போட்ட இந்த 2 கோணமும் சமனு காண பாருங்க. இது என்ன கோணங்கள்? ஒத்த கோணங்களாக அமையும். ஆகவே 2 கோணம் சமனா இருக்கும். அப்படி காணாலும் சரி, அல்லது எப்படி இந்த கோணமும் சமனு காணா அதுவும் சரி. என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணம் பாருங்க, ஒன்று விட்ட கோணமா இருக்கு. சரி, எப்படி இந்த ஒரு டொட்டும் ஒரு புள்ளடியும் சமன்னு காட்டலாம்? இங்க கவனிங்க பிள்ளைகள், இவர் புறக்கோணம் என்ன, இந்த முக்கோணம் எடுத்தோம்டா இந்த 2 டொட்டையும் கூட்ட என்ன வரும்? எனக்கு 10 டாட் வரப்போகுது. என்ன எக்ஸ் என்ன வச்சா பிள்ளைகள், இவரும் எக்ஸ் தானே. அப்ப இது எத்தனையா இருக்கும்? 2 எக்ஸ் ஆக இருக்கும். ஆனா இது கோணம் எவ்வளவு பிரிக்குது? அப்ப இது எக்ஸ் ஆக இருக்கும், இவர் எக்ஸ் ஆகும். ஆகவே 2 எப்படி பிள்ளைகள் சமனாக இருக்கும். ஒரு டொட் என்பது யாருக்கு சமனாக இருக்கும்? ஒரு புள்ளடிக்கு சமனாக இருக்கும். அதாவது டொட்டும் புள்ளடியும் சமன். இங்க பாருங்க எழுதுறேன், எக்ஸ் பை எக்ஸ், அது yXA சமன் என்னவா இருக்கும்? XAC ஆக இருக்கும். ஏன்? முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். என்ன செய்யலாம்? இந்த முக்கோணியை பார்த்தால் இது இந்த முக்கோணின புறக்கோணம். இந்த கோணம் ரெண்டு பிரிச்சுக்கணே, புள்ளடி போட்ட 2ம் இந்த முக்கோண புறக்கோணம். இந்த புறக்கோணம் எப்படி இருக்கும்? இது எக்ஸ்ன்னு வச்சா எக்ஸ் மேக்ஸ் 2x, இவ்வளவு எத்தனை? 2x. அப்ப ஆளுக்கு எத்தனை வரும்? இது கோணம் உருவாக்கியല്ലോ. அப்ப இது எக்ஸா இருக்கும், இது எக்ஸா இருக்கும். ஆகவே ஒரு டொட்டும் ஒரு புள்ளடியும் சமனா இருக்கும். ஆகவே YXA சமன் XAC, YXA சமன் XAC இல்ல பிள்ளையர் XAD ஆக இருக்கும். ஆகவே ரெண்டுமே ஒன்று விட்ட கோணமா அமைகிறபடியால ஒன்று விட்ட கோணங்களாக அமைவதனால் என்ன எழுதலாம் பிள்ளைகள்? அமைவதனால் கட்டாயம் 2 பேரும் எப்படி இருப்பினும் சமாந்தர கோடுகளாக இருக்கும். அமைவதனால் எழுதுறோம் பிள்ளைகள், EX சமாந்தரம் DA அல்லது எழுதலாம் EX அல்லது XC சமாந்தரம் AD ஆக இருக்கும்.
ஏடியாக இருக்கும். சரிதானே? என்ன செய்யலாம்? இந்த முக்கோணில இவர் புறக்கோணம், புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களின் கூடுதொகை சமனா இருக்கும். அவ கூடினா 2x வரும். என்ன இவ்வளவும் 10x இது x இது x. ஆகவே இங்கே ஒரு புள்ளி வந்து x, ஒரு புள்ளடியும் x. ஆகவே x சமன். அப்ப இந்த புள்ளியும் புள்ளடியும் சமன். ஆகவே புள்ளியும் புள்ளடியும் பாருங்க செட் ஷேப். என்ன செட் வடிவம் பாருங்க, செட் வடிவத்தில் அமையுது. செட் வடிவத்தில் அமையபடியா ஒன்று விட்ட கோணங்களாக வாரபடியால கட்டாயம் இந்த கோடும் இந்த கோடும் சமாந்தர கோடுகளாக அமையும். சரி, இதுக்கு வேற வழியும் இருக்கு. நான் பிடிச்சது நான் சில பேர் வேற மாதிரி செய்திருப்பீங்க. எப்படி செய்தாலும் ஏதோ ஒரு முறைக்காரனும் சமாந்தரம்னா சரி, சரியான முறையில் விட வரணும். அது அடுத்த பிரச்சனை. நீங்க சும்மா நேரடியாக விட போடல. அதுக்கு ஏண்டா இந்த காரணங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆக வேணும். இல்லைன்னா அதுக்குரிய புள்ளி வழங்கப்பட மாட்டாது. சரி பிள்ளை, ரைட். வேற எதுவும் ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு சமாந்தரம் காட்டுறதுக்கு வேற எதுவும் ஐடியா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெரும்பாலும் இதுல சமண்டு இதையும் கூட இது இந்த கோணம் கேட்டபடியால வேறு எதுவும் ஐடியா இருக்கலாம். அப்படி செய்த பிள்ளைகள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சார் வேறு ஐடியா இருந்தால் அந்த ஐடியாவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு வேறு ஐடியா இருக்கு அதுக்குள்ள பாருங்க. ரைட், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் எனக்கு வேற இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட், 11வது கேள்வி பிள்ளைகள். பார்த்தோம்னு சொன்னா ஒரு படம் போட்டிருக்கிற அப்படி இதில் அது கேட்ட கேள்வியை வாசிப்போம். உருவில் புள்ளிகள் P, Q, R, S ஆகியவை ஓவை மையமாவுடைய வட்டத்தின் மீது அமைந்துள்ளன. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் PQRS ஆகிய புள்ளிகள் வட்டத்தின் மீது அமைந்துள்ளனவா? QOR முக்கோணி QOR ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். வெரி குட். இது ஒரு சமபக்க முக்கோணி. QOR சமபக்க முக்கோணி. அதை புரிச்சுக்கொள்வோம். சமபக்க முக்கோணின்னா இந்த நிலவும் சமனா இருக்கும், இந்த நிலவும் சமனா இருக்கும். அதே நேரம் எல்லாமே 60 பாகையாக அமைந்திருக்கு. எல்லாமே 60 பாகைகளாக அமைந்திருக்கும். சரி, ஓகே. தொடர்ந்து வாசிப்போம். முக்கோணியாகும். நேர்கோடுகள் QSம் QRம் QSம் ORம் Tயில் இடைவெட்டுகின்றன. அதுவும் குறிக்கப்பட்டிருக்குது. தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி QPS சமன் 90 பாகை செய்ய OQT என நிறுவுக. ரைட். என்ன கேள்வியை பார்த்தோன்னா சரி கஷ்டமாக யோசிப்பீங்கன்னா பிள்ளைகள் அது கஷ்டம் இல்லை. பாருங்க ஒருக்கா. இப்போ இதில் எல்லாமே வந்திருக்குது. எனக்கு இப்போ இவரையும் அந்த OQT இந்த கோணத்தையும் கேட்ட QPS ஆகிய இந்த கோணத்தையும் OQT ஆகிய இந்த கோணத்தையும் தொடர்புபடுத்துறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கான்னு பார்க்கணும். ரைட். OQT என்றது இந்த முக்கோணியில் வாரபடியால கட்டாயம் எங்கேயோ இதுக்கெல்லாம் வரப்போகுது. அப்போ என்ன சரி நான் இப்போ இவர் பரதி கோணமா இருக்கிறார். இவர் பரதி கோணம் QPS பரதி கோணமா இருக்குது. சரி, இது மைய கோணம் அங்கே வரணும் பிள்ளைகள். இது மைய கோணம் வாடண்டா இதுல எப்படி வரணும்? என்ன இது அமைக்கிற வில் பாருங்க. QPS அமைக்கிற வில் இந்த QS என்ற இந்த வில், இவர் QRS என்ற இந்த வில் தான் இவரை பரதியில் அமைக்கிறார். சரி, இதே வில்லால மையத்தில கோணம் இருக்குதான்னு பாருங்க. இதே வில்லால மையத்துல கோணம் இருக்குதா? மையத்துல கோணம் இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, அமைப்புன்னு செய்ய போறேன். என்ன அமைப்பேன்டா, இந்த ஓவையும் எஸ்ஐயும் இணைக்க போறேன்.
ஓவையும் எஸ்ஐயும் இணைக்க போறேன். நான் செய்த அமைப்பு என்ன? ஓவையும் எஸ்ஐயும் இணைக்கிறேன். அமைப்பு என்ன செய்திருக்கிறேன்? ஓஎஸ்ஐ இணைத்தல். சரி, இணைச்சாச்சு. OQRA என்றால் இவரும் என்னவா இருப்பார்? ஓஎஸும் ஆறு. அப்ப இதுவும் சமனா இருக்கும். சரியா? சமனா இருக்கும். இப்ப கவனம் இருக்கா? இது ரெண்டும் ஆலைகள் தானே? இது ரெண்டும் ஆலைகள். இது ரெண்டும் ஆலைகள் என்றா இந்த QOS என்ற முக்கோணி பாருங்க. முக்கோணி QOS இல் முக்கோணி QOS இதுல இந்த முக்கோணியில OQ சமன் OS. என்ன காரணம்? ஆரைகள். ஆகவே பிள்ளைகள் இந்த ரெண்டு பக்கமும் சமன். இந்த ரெண்டு பக்கத்துக்கு சமனான கோணங்கள் இவரும் எப்படி இருப்பினும் சமனாக இருப்பினும் இவரும் சமன். எழுதலாம். OQT சமன் என்னவாக இருக்கும்? OST ஆக இருக்கும். OST. என்ன காரணம்? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். இப்ப இதுல எனக்கு இந்த கோடு அனாவசியமான கோடு இல்லை. இது பத்தி தேவையில்லை, எனக்கு சும்மா அழிச்சுக்கிறோம். நான் இப்ப இதை அடிச்சுக்கிறோம். ரைட். அவர் முக்கோணினுடைய 3 கோணங்களை கூட்டும் போது எவ்வளவு வரணும் பிள்ளைகள்? எனக்கு 180 வர வேணும். என்ன 180 வர வேணும். அப்ப எழுதுவோம் இருக்கா? இந்த கோணத்தை கண்டுபிடிக்க போறேன்னா ரைட். QOS இந்த முக்கோணிக்குள்ளையா QOS சக OQT சக OQT இந்த கோணம் சக OST சமன் 180 ஏன்? முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 சரி, கூட வேலை போதா? சரி. QOS அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. QOS அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இது மைய கோணம், இவர் மைய கோணம், இவர் பரதி கோணம். மைய கோணத்துக்கும் பரதி கோணம் சம்பந்தம். மைய கோணத்தின் அரைவாசி தான் பரதி கோணமா இருக்குமா? ரைட். ஓகே. QOS ஆக இது பாருங்க. OQTயும் OSTயும் சமன். நிறுவியாச்சு. OQTயும் OSTயும் சமன். கேள்வியில் என்ன இருக்குது? கேள்வியில் எனக்கு OQT வரபடியால நான் இதுல என்ன செய்யலாம்? OQT அப்படியே வச்சுக்கொண்டு இந்த OST போல என்ன போடலாம்? OST போல OQT இது போடலாம். திருப்பி OQT சமன் 180 சரியா? அப்ப QOS என்றது மைய கோணம் எனக்கு வரப்போது பிள்ளைகள். எத்தனை OQT இருக்கு? OQTயும் 2 OQT என்ன பிளஸ் 2 OQT கோணம் சமன் 180 சரி. கூட்டப்பார 2 OQT அங்கால என்ன செய்யும்? கழிபடும். அப்ப QOS வரும் பிள்ளைகள் 180 செய்ய 2 OQT. நான் 180ல இருந்தும் 10ல இருந்தும் என்ன செய்யலாம்? 2 பொதுவாக எடுக்கலாம். அப்ப QOS வரப்போது பிள்ளைகள். QOS வரப்போது 10 முன்னு கொடுத்தால் 90 செய்ய OQT. இது போட்ட சரியா? விளங்கிச்சா? அமைப்பு என்ன செய்யணும்? அமைப்பு வந்து OS இணைச்ச நான் OS இணைச்சா OS ஆரையாக இருக்குது. OQம் OSம் சமன் ஆரைகள். ஆகவே இந்த முக்கோணியில OQS என்ற முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். இவரும் சமனாக இருப்பினும் இவரும் சமன். அப்ப OQTயும் OSTயும் சமனா இருக்கும். எழுதியாச்சு. ரைட். பிறகு என்ன செய்யறேன்? கோணம் சம்பந்தப்பட்டபடியால இந்த முக்கோணிக்குள்ள வர இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? முக்கோணிகள் அகக்கோணங்களும் கூட்டுத்தொகை 180 என்றதை பயன்படுத்தி சமன்பாடு ஒன்று போடுறேன்.
அப்போ எனக்கு OQS QoS வரப்போகுது சக OQT ப்ளஸ் OST. இதில் வர OSTயும் OQTயும் சமன்படியால OSTக்கு பதிலாக என்ன செய்யலாம்? இந்த OSTக்கு பதிலாக இதில் வர OSTக்கு பதிலாக இதில் OSTக்கு பதிலாக OQT நான் போடையில போட்டால் OQTயும் கூட 2 OQT வரும். என் மேலே விடையில் எனக்கு OQT வரபடியா OQT தேவைப்படும், எனக்கு கோணம் OQT தேவைப்படும். அப்படியே வந்து நான் செய்ய 180 செய்ய 2 OQTலேருந்து 2 பொது வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்க 90 மைனஸ் OQT விடையில் வந்துருக்கு தானே, ரைட். எனக்கு முன்னுக்கு என்ன வரணும்? QPS வரணும். விட வரப்போதான் எழுதுறேன், கவனிங்கோ. இதில் QPSக்கும் QoSக்கும் என்ன சம்பந்தம்? QPSன்றது இந்த வெளியில் வர இந்த மைய பருதி கோணம், QoSன்றது அதுக்குரிய மைய கோணம். இந்த பருதி கோணம் வந்து மைய கோணத்தினுடைய அரைவாசியாக இருக்கும். பருதி கோணம் மைய கோணத்தின் அரைவாசி. இதை விட வந்து எனக்கு மைய கோணம் 2 மடங்கு 90 மைனஸ் OQT என்று வந்தது. அப்போ நான் எழுதுறேன் என்னண்டு, பருதி கோணம் இவற்ற அரைவாசி, பருதி கோணத்தை அரைவாசி. அப்போ QPS சமன் அரைவாசி ஆற்ற மைய கோணம் QoS. ஆகவே QPS வரும் பிள்ளைகள், QPS வரும் எனக்கு அரை தர. இப்போ கண்டு வச்சிருக்கீங்க கோணம் QoS கண்டு வச்சிருக்கீங்க பாருங்க. QoS எத்தனை? QoS 2 மடங்கு 90 பாகை செய்ய OQT. இந்த விட வந்துட்டு QPS வரும் எனக்கு QPS சமன் இப்போ எதுக்கு பாருன்னு மட்டுப்பட்டா 90 மைனஸ் OQT. சரியா? இலகுவாக விட வரும், ரைட். இலகுவாக விட வரும். இதுக்கு வேறு எதுவும் ஐடியா இருக்கா? இதுக்கு வேறு எதுவும் ஐடியான்னு சொல்லுங்க பாப்போம். வேறு ஐடியா கேட்டா படையில் வேறு ஐடியா இருக்கு. இதுக்கு வேறு ஐடியா நிறைய இருக்கு. வேறு ஐடியா நிறைய இருக்கிறது. என்ன ஐடியா சொல்லுங்க பாப்போம் இருக்கு இதுக்கு? கட்டாயம் மைய கோணம் பதிகோணம் வரும். அதுக்கு வேற வழி இல்லை. மைய கோணம் பதிகோணம் வந்தால் தான் இந்த QPSஐயும் PQ அந்த OQTயும் செய்யலாம், தொடர்புபடுத்தலாம். சரிதானே? ரைட். வேறு ஐடியா கிடந்தாக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க பிள்ளை, எனக்கு நான் அறிஞ்சு கொள்கிறேன். நான் சும்மா இப்போ இந்த விஷயம் கேள்வியை பார்த்தோன்னே பார்த்து இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. நான் குயிச்சது நான் இதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய ஐடியாக்கள் வரும். நீங்கள் படித்தவங்களோடைய நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு வரும். பிள்ளைகள் குயிக்காக பார்த்து செய்யலாம். ஆனால் சரியான முறையில் போக வேணும், போய் வெளியெடுக்க வேணும். சரியா? இது ஒரு முறை. இதுக்கு பல முறைகள் இருக்குது பிள்ளை, நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் அதில் பயன்படுத்தி போகலாம். வேணும்னா இதில் இந்த கோணம் சொன்னால் இந்த கோணம் பாரு மாதிரி இதில் பட்டன் பார்க்கலாம் எடுத்தும் செய்யலாம். நாங்கள் தேவையில்லை இதை நினைச்சு போட்டு பட்டு நாட்பாக்கள் படியும் போகலும், பட்டு நாட்பாக்களின் படியும் போக இயலும். சரியா? ஒரு ரை பண்ணி பாருங்க பிள்ளைகள், இது ஒரு வழி. சரி, அடுத்த கேள்வி தொடை கேள்வி பார்ப்போம். இருக்கா தொடையும் பார்த்தோம்னா சரி பிள்ளை எங்களுக்கு இன்றைக்கு. ரைட், சரி பிள்ளைகள், தொடை கேள்வியும் குறிக்கா பார்ப்போம். 12வது கேள்வி. படமெல்லாம் குறிச்சிட்டேன், கேள்வி வாசிப்போம். வங்கி ஒன்றில் ஒரு மணித்தியாலத்தினுள் 100 வாடிக்கையாளர்களிடம் இருந்து மொத்தாக்கள் 100 பேர். இப்போ அகிலத்தொடை வந்து 100 ஆக இருக்கும். 100 வாடிக்கையாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட பணம் மீளப்பெறுதல், மின்கட்டணம் மற்றும் தொலைபேசி கட்டணம் செலுத்துதல் தொடர்பான தகவல்கள் பின்வரும் வெண்ணுறுப்பில் காட்டப்பட்டுள்ளன. இதனை உங்களது விடைத்தாளில் பதிவு செய்து பின்வருவனவற்றை காண்க. பிள்ளைகள், ஒரு பேங்க்ல 100 பேர் போயினமாம், வாடிக்கையாளர் 100 பேர். அதுலேருந்து பணம் வித்ட்ரோ பண்றார்கள், மீளப்பெறார்கள், அங்கால மின் கட்டணம் செலுத்துறார்கள், தொலைபேசி கட்டணம் செலுத்துறார்கள் இருக்கணும். அப்ப தொலைபேசி கட்டணம் மட்டும் செலுத்த போனார்களும் இருப்பினும், மின் கட்டணம் மட்டும் செலுத்த போனார்களும் இருப்பினும், பணம் மீளப்பெற போனார்கள் மட்டும் இருப்பினும், அதே மாதிரி பணத்தை மீள எடுத்து மின் கட்டணம் செலுத்துறாங்க இருப்பினமோ இருப்பினம், பணத்தை மீள எடுத்து மின் கட்டணம் தொலைபேசி கட்டணம் எல்லாம் செலுத்தினாலும் இருப்பினம், அதே மாதிரி தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும் செலுத்த போனாங்களும் இருப்பினம், அதே நேரம் மற்ற மூன்றும் செய்ய போனாங்களும் இருப்பினம். அப்ப நாங்கள் ஒவ்வொரு இடங்களையும் போல தெரிந்து கொள்ளணும்.
இந்த பகுதி பிள்ளைகள் மூன்றுக்கும் பொதுவான பகுதி. அப்ப அவர் போய் என்ன செய்வார்? காசு எடுத்து மின் கட்டணத்தையும் தொலைபேசி கட்டணம் செலுத்துவார். இது மூன்றும் செய்கிறார்கள். நடுவுக்கு வர இது இவர் யார் என்றால் இந்த கேட்டறியாள் என்றால் இந்த பேங்க்ல காசு எடுக்க போக மாட்டேனும். அவன் இந்த வித்ரோக்குள்ள போக மாட்டேனும். அவன் எங்க போயினவ? பேங்குக்கு போய் தனியா தொலைபேசி கட்டணத்தையும் மின் கட்டணத்தையும் செலுத்தினாங்க. தொலைபேசி கட்டணத்தையும் மின் கட்டணத்தையும் செலுத்தினாங்கல்லாம் இவ. சரிதானே? இவை யாருண்டா? இந்த கேட்டகரி இதுக்கு வந்தார்கள். போய் காசு எடுத்து வித்ரோடு பண்ணி அதாவது தொலைபேசி கட்டணம் கட்டினார்கள். இவ காசு எடுத்து தொலைபேசி கட்டணம் கட்டினாங்க. இவை என்னாக்கள்? இவ காசு மீள பெற்று மின் கட்டணம் செலுத்தினாங்க. எக்ஸ்டெண்ட் என்ன? காசை மீள பெற்று மின் கட்டணம் மட்டும் செலுத்தினார்கள். காசை மீள பெற்று மின் கட்டணம் மட்டும் செலுத்துறது. ரைட், ஓகே. ஒவ்வொரு இடமும் பார்த்தாச்சு. இப்ப கேள்விக்கு போவோம். சொல்லியிருக்கிறார், பணம் மீள பெற்றவர்களின் எண்ணிக்கை 35. பணம் மீள பெற்றவர்களின் எண்ணிக்கை 35. அப்ப 35 இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றோம் பிள்ளைகள், இந்த வெளியில 50 வந்தபடியால அவ வேறு தேவைகளுக்காக போனார்கள். அவ காசு எடுக்கவும் போயல, மின் கட்டணம் செலுத்தவும் போயல, தொலைபேசி கட்டணம் செலுத்தவும் போயல. அவ வேறு தேவைகளுக்காக போனாங்கள். அப்ப இந்த வட்டத்துக்குள்ள வாரது மொத்தம் எத்தனைண்டா? இது தொடைக்குள்ள வாராக்கள் வெறும் 50 பேர் தான். இவையெல்லாம் தொடைக்கு அப்பாற்பட்டாக்கள். 3 வட்டத்துக்கும் வெளியில வாராக்கள் 50. சரி, பணம் மீள பெற்றவர்கள் எண்ணிக்கை 35. தொலைபேசி கட்டணம் செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 19 ஆயின் எக்ஸின் பெருமானம் யாது? இப்ப பணம் மீள பெற போனாக்கள் 35 பேராம். இது 35. சரியோ? பிறகு சொல்றார், தொலைபேசி கட்டணம் பணம் மீள பெற்று பணத்துல காசு எடுத்து அதுல தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்கள். காசை எடுத்து தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்கள். எத்தனை பேருண்டா? அவ 19 பேராம். காசு எடுத்து தொலைபேசி கட்டணம் செலுத்தினாங்க. எத்தனை பேர்? 19 பேருண்டா. எக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறார். அதுல பாருங்க, 35 பேர் பேங்க்ல காசு எடுக்க போனாங்களா? அப்ப இந்த வட்டம் முழுவதும் எவ்வளவு? 35 இருக்கும். வட்டம் முழுக்க 35. சரி, அதுல சொல்றார், பணம் மீள பெற்று தொலைபேசி கட்டணம் செலுத்திய எண்ணிக்கை 19. பணம் மீள பெற்று தொலைபேசி கட்டணம், இந்த வட்டம் தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்கள் 19 பேர். அப்ப பணம் எடுத்தார்கள் என்ற வட்டமும் தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்கள் வட்டமும் என்ன செய்யும்? ஒன்று வெட்டுப்பட போகுது. 2 வெட்டுப்பட போகுது. எது? இவ்வளவும் இந்த இவ்வளவு எத்தனை? இவ்வளவும் செய்தான் பிள்ளைகள் 19. இவ்வளவுதான் 19. சரி, மொத்தம் இந்த வட்டம் எவ்வளவு? இந்த மொத்த வட்டம் எவ்வளவு? 35. அப்ப இதுக்குள்ள எக்ஸ் இருக்கா இல்லையா? 8 இந்த எக்ஸ் இந்த 19 இது மூணையும் கூட எனக்கு எவ்வளவு வரணும்? 35 வரணும். கவனிக்கணும், மேனால 19 போட்டான், சேர்த்தேன்னு 19 போட்டான், 2ஐயும் சேர்த்துன்னு 19 போட்டான்னு சொன்னா பிள்ளைகள். அவர் சொல்லியிருக்கிறார், பணத்தை மீள பெற்று தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்கள். பணத்தை மீள பெற்று தொலைபேசி கட்டணம் மட்டும் செலுத்தினார்கள் சொன்னதோ? இல்ல, தொலைபேசி கட்டணம், அதாவது பணத்தை மீள பெற்று தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர பணத்தை மீள பெற்று தொலைபேசி கட்டணம் மட்டும் என்றால் இவ்வளவு, தொலைபேசி கட்டணம் மட்டும் செலுத்தினார்கள் 19 பேர் சொல்லவில்லை. தொலைபேசி கட்டணம் மட்டும் சொல்லாதபடியால, தொலைபேசி கட்டணம் என்று சொன்னபடியால இவ்வளவும் பெறும். இவ்வளவு 19. ஆகவே எழுதலாம், முதலாவது கேள்வி 8 சக 19 சக எக்ஸ் சமன் மொத்தம் 35. 19 மட்டும் 27 பிள்ளைகள் சக எக்ஸ் சமன் 35. அப்ப எக்ஸ் வரும் எவ்வளவு? 35 சக 27 எக்ஸ் சமன் 8 வரும். அப்ப இது எவ்வளவா இருக்கும்? 8 போட்டாச்சா? 8. சரி, தொடர்ந்து கேள்வியை பார்க்க நான் அழிக்கிறேன்னா தானே இப்ப இது அழிக்க போறேன். உங்களை விளங்கப்படுத்துக்காக நான் பிள்ளைலாம். இப்ப கேட்டுக்க அடுத்த கேள்வி, பணம் மீள பெற்று
தொலைபேசி கட்டணம் மற்றும் மின் கட்டணம் செலுத்தியவரை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டி காட்டுக. அவர் காசு மீளெடுத்திருக்கவும் வேணும், மின் கட்டணமும் செலுத்த வேணும், தொலைபேசி கட்டணம் செலுத்த வேணும் சொன்னால் மூன்றுக்கும் இடைவெட்டு பகுதி. இது ஏபிசி சொன்னா ஏ இடவட்டு பி இடவட்டு சி ஆக இருக்கும். எது இடைவெட்டு? மூன்றுக்கும் பொதுவான பகுதி எது? மூன்று இடைவெட்டுகின்ற பகுதி எது? நடுவுக்குள்ள வாரார். இவர் தான் மூன்றுக்கும் பொதுவான ஆள். பாருங்க, இவர் காசு மீள பெற்றதுக்கையும் இருக்கிறார், மின் கட்டணம் செலுத்தின பகுதிக்கையும் இருக்கிறார், தொலைபேசி கட்டணம் செலுத்தின பகுதிக்கையும் இருக்கிறார். ஆகவே மூன்றுக்கும் பொதுவான பகுதி இதுவாகத்தான் இருக்கும். சரியா? ரைட். மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேட்டிருக்கிறார், பணம் மீளப்பெற்று. இது 19. இதை நோட் பண்ணி வைப்போம். இது 19, இது 19 வருது. சரி, பணம் மீளப்பெற்று தொலைபேசி கட்டணம் மட்டும் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 7 எனில், பாத்தீங்களா? பாயிண்ட் பணத்தை மீளப்பெற்று தொலைபேசி கட்டணம் மட்டும் இவர் பணத்தை மீளப்பெற்றிருக்கணும், அதே நேரம் தொலைபேசி கட்டணம் மட்டும்தான் செலுத்தி இருக்க வேணும். சரியா? அப்படி செலுத்தினாக்கள் 7 பேர் எனில், இது 7, இவ்வளவு சேர்த்து 19, 7 எனில் மின் கட்டணம் செலுத்தியவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? மின் கட்டணம் செலுத்தியவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? ரைட். இது 7 சொன்னா பிள்ளைகள், இவ்வளவும் 19 அல்லோ, இவ்வளவும் 19, இவ்வளவும் 19, இந்த இது இவ்வளவும் 19. இதுல இவ்வளவு முதல் அது எத்தனையா இருக்கும்? 12. இது கிளியரா? இவ்வளவும் 19 இருந்தது, அதுல இது 7 இது வந்ததுலையா இருக்கும் 12 இருக்கும். மூன்றும் செலுத்தினாங்கள் எத்தனை பேர்? 12 பேர். மூன்றும் செலுத்தினாங்கள் 12 பேர். சரி, இப்ப கேட்டிருக்கிறார், மின் கட்டணம் செலுத்தியவர்களின் மொத்த எண்ணிக்கை அது. மின் கட்டணம் இவ்வளவும் கட்டுக்கிறது எத்தனையா? இவ்வளவும் எத்தனையா? இந்த வட்டத்துக்குள்ளவாறு எத்தனை கேட்டிருக்கார். சரி, இவனை இந்த பகுதி தெரியாது, இந்த பகுதியை கண்டுபிடிக்க வேணும். இந்த பகுதியை கண்டுபிடிக்க வேணுமா? இதை கண்டுபிடிச்சாதான் எனக்கு இதவளவுன்னு சொல்லலாம். சரியா? இது 35 பிள்ளைகள். நான் சொன்னான் இந்த 50ன்றது இதுல எதுவுமே பங்கு பெற்றாதாக்க. இப்ப நான் செய்ய போற கேள்வி 3வது கேள்வி. சரியா? இந்த 50 பேர் எதுலையும் பங்கு பெற்றாதாக்கள், இவைக்கும் இந்த தொடர்புள்ள வாழாக்களும் சம்பந்தம் இல்லை. இப்ப பாருங்க, இந்த வட்டம், இந்த முழு வட்டத்தை இவரையும் இந்த பகுதியையும் இந்த பகுதியும் கூட எத்தனை வரணும்டா 50 வர வேணும். அல்லது வட்டத்துக்குள்ள இந்த தொலைகளுக்கு ஒவ்வொரு பகுதியையும் கூட்டணி எத்தனை வரணும்? 50 வர வேணும். சரி, இவ்வளவு தெரியும். இவ்வளவு 35, இந்த பெரிய வட்டம் இவ்வளவும் 35. இந்த 35ஐயும் இந்த 2ஐயும் இந்த 5ஐயும் இந்த தெரியாத பகுதி, நான் இதுவரையே என்ன வைக்கிறேன், தெரியாத பகுதியும் கூட எத்தனை வரணும்? 50 வரணும். 35 போட்டாச்சு. இந்த பெரிய வட்டம் என்ன, இதுக்குள்ள வர ஒவ்வொன்றும் கூட வரும் 35 வரும். அதாவது பணம் மீள பெற்றார்கள் இவ்வளவு 35 வரும். கிளியர்? இனி மிச்சம் இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது ரெண்டும், இந்த பகுதியும் இந்த பகுதியும். பாருங்க, இந்த வட்டம் போனா மிச்சம் இருக்கிறது இந்த ரெண்டும், ஏயும் 5 பிளஸ் 2 பிளஸ் ஏ சக 5 கூட்டினா எவ்வளவு வரணும்? மொத்தம் 100 பேர். அந்த மொத்தம் 100 பேர் இல்லை, 50 பேர் இதுலையும் பங்கு பெற்றல. அவ 3 பேரும் இந்த வங்கி நடவடிக்கைக்கு வரையில. அப்ப மிச்சம் இருக்குது 50 தான். 32 மஞ்சள் 37, 37 மஞ்சள் 42, 32 மஞ்சள் 37, 37 மஞ்சள் 42 சக ஏ சமன் 50. அப்ப ஏ வரும் பிள்ளைகள் இந்த கூட்டுப்புற 40 நாங்களவை என்ன செய்யும்? கூட்டுப்புற 42 நாங்களவை கழிவிடும். அப்ப 50 செய்ய 42, ஏ வரும் 8. அப்ப இது எவ்வளவு பிள்ளைகள்? 8. ஏ கண்டுபிடிச்சாச்சு. அவரை கேட்ட கேள்வி என்னண்டா, மின் கட்டணம் செலுத்தினாக்கள் எத்தனை பேர்? மின் கட்டணம் செலுத்தினாக்கள் இதுக்கு ஒவ்வொரு பகுதியை நான் கூட்டணும். அப்ப எழுதுறேன், மின் கட்டணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை சமன் 2 சக இந்த 8 சக இந்த 12 சக இந்த 8.
உங்களை கேட்டது மின் கட்டணம் செலுத்தியவர்களை தான் கேட்டது. மின் கட்டணம் மட்டும் செலுத்தியவர்கள் கேட்டது வந்திருக்கும் 10 சிம்பிளா கொடுத்துருப்பீங்க. மின் கட்டணம் மட்டும் செலுத்தினாங்க 2 வந்திருக்கு. நம்மள்ட்ட கேட்டது மின் கட்டணம் செலுத்தினாங்கன்னா இந்த பெரிய வட்டம் முழுக்க காணணும். அப்ப 2 8 இந்த பகுதி 12 இந்த பகுதி 8 3 கூட்டிவிட்டா பிள்ளைகள் 8 10 10 12 22 மட்டும் 30 பேராக இருக்கும். 8 10 10 12 22 மட்டும் 30 இருக்கும். சரி, ஓகே. 4வது கேள்வி கேட்டிருக்கிறார். தொலைபேசி கட்டணம் செலுத்திய அனைவரும் பணம் மீள பெற்றவர் எனின். தொலைபேசி கட்டணம் செலுத்தின அவ்வளவு பேரும் பணம் மீள பெற்றார்கள். விளங்குதா? அதாவது தொலைபேசி கட்டணம் செலுத்தின எல்லாரும் பணத்தை எடுத்திருக்கணுமா? பில்லு கட்ட போனாங்கள், அதாவது டெலிஃபோன் பில் கட்ட போனா எல்லாரும் அந்த காசு என்ன செய்திருக்கணும்? வித்ட்ரா பண்ணியிருக்கணுமா என்று சொன்னா அதை பின்வரும் மீளப்பெற்றனின் அதற்கமைய திருத்திய வெண்ணுருவினை உமது விடைத்தாளை பெரு செய்து மேற்படி தரவுகளை வகை குறிக்கட்டாம். அவர் ஒரு வெண்ணூறு தந்திருக்காரு உங்களுக்கு. சரியா? அப்ப கவனம் இருக்கா? இதுல தொலைபேசி கட்டணம் செலுத்திய அனைவரும் பணம் மீள பெற்றனர் எனின் அதற்கமைய திருத்திய வெண்ணுருவினை உமது விடைத்தாளை பெரு செய்து மேற்படி தரவுகளை வகை குறிக்கட்டாம். சரி, தொலைபேசி கட்டணம் செலுத்திய அனைவரும் தொலைபேசி கட்டணம் செலுத்திய அனைவரும் பணம் மீள பெற்றவர்கள் அப்படித்தானே? பணம் மீள பெற்றவர்களின் அப்ப தொலைபேசி கட்டணம் செலுத்தினாக்கள் என்பது என்னவா இருக்கும்? பணம் மீள பெற்றார்களுடைய உபதொடையாக இருக்கும். அதாவது தொலைபேசி கட்டணம் செலுத்தின எல்லாரும் எங்க போயினோம்? பணம் மீள பெற்றார்கள் வர போயினோம். அதாவது பணம் மீள பெற்ற ஒவ்வொரு ஆக்களும் போய் என்ன செய்திருக்கணும்? அங்க தொலைபேசி கட்டணத்தை செலுத்தி இருக்கணும். சரியா? அப்ப பணம் மீள பெற்றார்கள் தொடர்புள்ள வாரது என்னவா இருக்கும்? தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்களாக இருக்கும். சரியா? அதாவது தொலைபேசி கட்டணம் செலுத்தினார்கள் என்பது பணம் மீள பெற்றார்களுடைய உபதொடையாக அமையும். சரி, இதை ஃபில் பண்ணுவோம். 2 போடுங்க. 2 என்ன? 2 மின் கட்டணம் செலுத்தினார்கள் மட்டும். மின் கட்டணம் செலுத்தினார்கள் மட்டும். சரி, இந்த 8 என்ன? அதுக்கு வருது பணம் மீள பெற்றார்கள். பணம் மீள பெற்றார்கள் மட்டும். பணம் மீள பெற்றார்கள் மட்டும். சரி, கவனிக்கப்பட எழுதிருக்கலாம். நடுவுக்கு வாரது என்னவா இருக்கும்னு சொன்னா 3லையும் மின்வெள் ஆகணும். 3லையும் மின்வெள் ஆகணும். அதாவது இவ தொலைபேசி கட்டணம் செலுத்தி இருக்க வேணும், பணம் மீள பெற்று இருக்கணும், மின் கட்டணமும் செலுத்தி இருக்கணும். பாருங்க, ஏற்கனவே 12 இருந்தது. இந்த 12 இருந்த பிள்ளைகள் அப்ப 12 வரும் இல்லை? இல்ல 12 வராது. ஏன் 12 வராதுண்டா இப்ப இவ்வளவு பேர் இதுக்குள்ள போயினோம், தொலைபேசி கட்டணம் செலுத்தின போயினோம். இதுக்குள்ள வாரபடியால இந்த தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும் மட்டும் செலுத்தினால் இருக்கணுமல்லோ. தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும் மட்டும் செலுத்தினால் மட்டும் பேர் இவையே பெருங்க போயினோம்டா இதுக்குள்ள போய் ஜாயின் ஆக போயினோம். ஏன்? தொலைபேசி கட்டணம் செலுத்த அனைவரும் இதுக்குள்ள வாரபடியா பிள்ளைகள், இதுக்குள்ள வாரபடியால பாருங்க இந்த படத்துக்கு என்ன வர போகுது? தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும் இதுக்காம வர போகுது. அதே நேரம் தொலைபேசி கட்டணம் மின் கட்டணம் அதே நேரம் மூன்றும் செலுத்தினாங்களும் இதுக்காம வர போகுது. அப்ப இதுக்கு வர வேண்டியது எவ்வளவு? இந்த 12 வரும் பிளஸ் இந்த 8 வரும். சரியா? 12 மொத்தம் மூன்றும் செலுத்தினாங்களும் 12 வர போகுது. அதே நேரம் தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும் மட்டும் கட்டினார்கள். தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணம் மட்டும் கட்டின அந்த 8 எதுக்கு வரும்? இதுக்கு வரும். மொத்தம் எத்தனை வந்துடும்? மொத்தம் இங்கே வரும் 20 பேர் வரும். மொத்தம் 20. இதை பாருங்க, இதை பாருங்க, இது என்னவா இருக்கும்? இந்த பெரிய வட்டம் பணம் மீளப்பெற்று, பணம் மீளப்பெற்று மின் கட்டணம் மட்டும் கட்டினார்கள். இது 8 பேர். சரியா? மிச்சமா என்ன மின் இருக்கு? இன்னும் போடப்படாதது. இது போயிட்டுது, இது போயிட்டுது, இதுவும் போயிட்டுது. மிச்சமா இருக்கிறது இந்த 7 5 7 எத்தனை பிள்ளைகள்? 12. சரியா? கூட்டி போவோம். சரியா இருக்காண்டு மொத்தம் கூட்டி எனக்கு 50 வரணுமா? கூட்டுவோம். 12 மட்டும் 20 20 40 48 2 9 8 12 20 20 40 48 2 50. அப்ப சரியா வருது. ரைட்? இதுல எனக்கு 12 மட்டும் வந்தது. இந்த 12ன்றது மூன்றுலையும் பங்கு பெற்றார்கள். பணம் மீள பெற்று தொலைபேசி கட்டணம் மின் கட்டணம் எல்லாம் செலுத்தினார்கள்.
ஏன் திருப்பி இந்த 8 கூட்டினான்டா, இந்த 8 யாரு போய் 8ண்டா, யாருக்கும் சம்மந்தப்பட்டது பாருங்கோ. இதுல வந்து தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும் மட்டும்தான் சம்மந்தப்படுது. தொலைபேசி கட்டணமும் மின் கட்டணமும். அப்ப இந்த பகுதி இது வந்து யாருக்கும் பொதுவான பகுதியா இருக்கும், தொலைபேசி கட்டணத்துக்கும் மின் கட்டணத்துக்கும் பொதுவான பகுதியா +8 வரும். இந்த 8 அதுக்குள்ள போய் ஜாயின் ஆகும். சரியா? ரைட். ஆகவேதான் இந்த 20 வந்தது. கூட்டி பாருங்க 50 வருமா? 50 வந்தா சரி. இலவான பேப்பர் ஒன்று பிள்ளைகள். இதுல எதுவும் கிளியர் இல்லாமல் இருந்தா என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி வாய்ஸ் நோட்டோ இது வந்து போட்டுக்கொள்வேன். சரிதானே? இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம். நான் சொன்ன மாதிரி அந்த மேல் மாணவர்களான பரீட்சை பேப்பர் அதை கட்டாயம் செய்து பார்க்கணும். இருக்கா செய்து பாருங்கோ. அடுத்த வீடியோ அதை நான் தான் அப்லோட் பண்ண இருக்கிறேன். செய்த பார்த்து ரெடியாக இருங்க பிள்ளைகள். அந்த PDF வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணேன்னு சொன்னால் நான் இன்றைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு தான் அதை அப்லோட் பண்ணுவோம் பிள்ளைகள். படிச்சுருக்கோங்க. சரிதானே? ரைட்.